பண்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு தெனாவட்ட காலையில தூங்குறத பாரு. நைட் இந்த மனுஷன் என்கிட்ட என்னென்னமோ போய் சொல்லியிருக்காரு. ஆனா ஒண்ணு, இந்த மனுஷனை மட்டும் எப்பவுமே நம்பவே கூடாது. இந்த ஆள் பாட்டுக்கு இந்த மெக்கானிக்கல் கடையை அவன் ஃப்ரெண்டுக்கு எழுதி வைக்கிறானா. என்ன கொழுப்பு இருக்கு உனக்கு? நைட்டு வாந்தி விடுதுன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டில, விரிஞ்சிருச்சு. அப்ப என்கிட்ட நீ தப்பிக்க முடியாது, பாத்துக்கோ. மணி 7 ஆயிடுச்சு, இன்னும் கொட்டை விட்டு தூங்குறத பாரு. கொஞ்சமாவது இந்த மனுஷனுக்கு அக்கறை இருக்கா? எந்திரிச்சு கடைக்கு போகணும்ல 8 மணிக்கு. ஆள் பாடகு தூங்கிட்டு இருக்காரு. இது இப்ப எழுப்புறத பாரு. யோ மாணிக்கம், இந்திரியா. கனவுல யார் என் பேர் சொல்லி கூப்பிடுறது? தாயா சொட்ட மாணிக்கம், கண்ணாடி பையலே எந்திரியா. எவ்வளவு தூரம் கூப்பிடுறேன், எந்திரிக்கிறான் அந்த மனுஷன். பாட்டு கத்தா கத்திட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட காது கேட்குதா இல்லையா அந்த ஆளுக்கு? இரு வரேன். யோ மாணிக்கம், கூப்பிட்டும் பிரயோஜனம் இல்ல, காதல கத்தியும் பிரயோஜனம் இல்ல. இனிமே வேற வழிதான் இருக்கு. நான் எவ்வளவு கூப்பிட்டும் நீ எந்திரிக்க மாட்டேங்கிற. என் கையில இருக்கு ஐஸ் தண்ணி, அவன் மூச்சில ஊத்திட்டே வச்சுக்கோ, அவ்வளவுதான் படபடப்பா நீ எந்திரிச்சிருவ. இந்த கிளைமேட் கூலா இருக்கு, தண்ணி ஊத்துனா மனசே அவ்வளவுதான். நான் கூப்பிட்டு எந்திரிக்கல, இப்ப தண்ணியை ஊத்துவேன், நீ எந்திரிப்பியா பாரு. முடிச்சிட்டியா? இப்ப முழிப்பு வந்துருச்சா உனக்கு? ஏன் இப்படி மூஞ்சில தண்ணி ஊத்துன? உன்னை எத்தனை மணிதான் கூப்பிடுறது? சாதாரணமா கூப்பிட்டா பத்தாதுன்னு மாணிக்கம் மாணிக்கன்னு உன் பேரை சொல்லி கூப்பிட்டா கூட எந்திரிக்க மாட்டேங்கிற. காட்டு காட்டுன்னு உன் காதல கத்துனா கூட எந்திரிக்க மாட்டேங்கிற. அப்புறம் என்ன பண்றது? நீயா பாத்தியா? 7 மணி ஆயிடுச்சு. 8 மணிக்கு நீ கடை கிளம்பிடுவீல. இப்படியே கொட்டை விட்டு தூங்குனா எப்படி கடை கிளம்புவ? அதுக்காக இப்படி ஐஸ் வாட்டர் மூஞ்சில ஊத்துவ? கொஞ்சமாவது ஈவியா இருக்கா இருக்காடி உனக்கு? அது உன் மேல ஈவியா இருக்க நான் காமிக்கணுமாக்கும். நைட்டு பண்ண வேலைக்கு உன்னை அப்படியே கொலை பண்ணிருக்கணும். சும்மா விட்டேல என்னைய சொல்லணும். ஏன்டி இப்படி பண்ற? மனுஷனை கொஞ்சமாவது நிம்மதியா இருக்க விடுறியா? இதுதான் அவ்வளவு லோலாய் பண்ண. இப்ப காலையிலே மாவாடி. அப்புறம் நீ பண்ண காரியத்துக்கு அப்படி என்ன பண்ணுவாங்களாம்? உனக்கு காலைல பாலாபிஷேகம் பண்ணி வாயான் அப்படியே வீட்டுக்குள்ள அழப்பாங்களாக்கும். ஓவியா, நீ பண்ண காரியத்துக்குலாம் எல்லாம் வீட்டுக்குள்ளாவே விட்டுருக்க கூடாது. ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு கடைக்கு கிளம்புற வேலையை பாரு. கடைக்கு போவாதாண்டி போறேன். ஏன்டி இப்படி பண்ற? 7:30 மணிக்கு எழுப்பி போட்டாலும் 10 நிமிஷத்துல குளிச்சுட்டு கிளம்பிடுவேன். அதுக்காக இப்ப மணி என்ன ஆகுது? 7 மணி ஆகுது. 7 மணி தானே ஆகுது. இத்தனை நாள் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவேன். இப்ப 7 மணிக்கு தூங்கினா எனக்கு தெரியுமா? ஏண்டி மனசாட்சி இல்லாதவளே, உன் பிள்ளை நானே தூக்கான். அவன் மேல ஊத்த வேண்டியதானே ஐஸ் தண்ணியா? இப்ப என் மேல ஏண்டி ஊத்தி என்ன எழுப்பிட்ட? 9 மணிக்கு காலேஜ் போறேன், 8 மணி கூட எந்திரிச்சுக்கலாம். நானும் 8 மணிக்கு தாண்டி கடைக்கு போறேன். 7 மணி தானே ஆகுது. அவனே சும்மா விட முடியாது. எந்திரிச்சு கடை கிளம்பு. ஆமா, அப்புறம் அந்த மெக்கானிக்கல் கடை அவன் பேருக்கு எழுதி வச்சியா நீ? யார் பேருக்குடி? அவன் ஃப்ரெண்டு தோழன் சொட்ட கண்ணாடி, அவன் பேருக்கு எழுதி வச்சியா? என்ன யார் சொன்னோடனே மூஞ்சி ரியாக்ஷன்லாம் மாறுது? சொல்லு. 2 கண்ணாடி பயலுக்கு எழுதி வச்சியா? தண்ணி அடிச்சு போதையில இதான் மச்சான் கடை நீ எழுதி வாங்கிக்கோ, வந்தா உனக்கு தானே அப்படி எழுதி கொடுத்துட்டியா? எத்தனை வாட்டி தான் கேட்கறது? வாயை திறந்து பதில சொல்லுவேன். என்ன நான் பேச பேச அமைதியாவே இருக்க? என்ன இன்னைக்கு மௌன விரதம் இருக்கலாம் முடிவு பண்ணிட்டியா? நேற்று தான் வாந்தி விடுதுன்னு எஸ்கேப் ஆயிட்ட, இன்னைக்கு மௌன விரதம் சொல்லி எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? இப்பதானே எந்திரிச்சேன். கும்முன்னு பல்லு வாரடிக்கண்டி, அதான் வாயை திறக்கல. நீ நைட்டு போதை போட்டதுக்கே கும்முன்னு என்ன கும்மு கும்முன்னு வாரடிச்சு. அதுக்கே உன் பக்கத்துல இருந்து பேசுனவன் நானு. பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, வாயை திறந்தே பேசு. நான் யா காலையில அது பர்ஃபார்மன்ஸ் பண்ணலான்னு பாக்குறியா? பின்ன புதுசா எந்திரிச்சிருக்கானே, காலையில எந்திரிச்சு பெட் காஃபி கொடுப்போன்னு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி உனக்கு? என்னது? எது காபி கொண்டு வரலையான்னு கேட்டேன். காப்பி கொண்டு வரணுமா? காப்பி உனக்கு ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு வந்துடாமா? எந்திரிச்சோன்னே பெட் காஃபி குடிப்பேனே. ஏன்டி இப்படி பண்ற? உனக்கு பெட் காஃபி வேற எடுத்துடணுமா? நீ பண்ற வேலைக்கு பெட் காஃபில கொஞ்சம் பேதி மாத்திரை கலந்து கொடுத்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். இன்னைக்கு ஃபுல்லா கக்கூஸ்லயே உட்காந்துருப்ப நீ. அப்புறம் ஐயா அம்மா முடியலம்மா ஆட்டா அப்படின்னு புலம்பிட்டே இருப்ப. போதுமா? பெட் காஃபி எடுத்துட்டுமா நானு? வேணாம் வேணாம், பெட் காஃபியே எனக்கு வேண்டாம். ஏன் காஃபியே எனக்கு வேண்டாம். தெரியுதுல? அப்போ ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு கடைக்கு கிளம்பு. உனக்கு காஃபி வேணும்னா நீயே போய் போட்டுக்கோ. அப்ப சாப்பாடு? சாப்பாடா? சாப்பாடும் செஞ்சு தர முடியாது. எத்தனை நாளைக்கு புஷ்பா? என் மனசுல நீ செஞ்ச காரியம் ஆற வரைக்கும் உனக்கு சாப்பாடு கிடையாது. சாப்பாடு சாப்பிடறதுக்கு கடையில வாங்கி சாப்பிடலாம்டி. என்னது? வீட்டுல செய்யறத சாப்பிடறதுக்கு கடையில சூப்பரா செய்வாங்க, அதை வாங்கி நல்லா திருப்தியா சாப்பிட்டுக்குவேன். இப்படி வேற யோசனை இருக்கா உனக்கு? ஐயா இரு. இல்ல இல்ல, இன்னையில இருந்து உனக்கு வீட்டு சாப்பாடு உண்டு. என்னன்னா காலையில மதியம் நைட்டு 3 வேளையும் உனக்கு. என்னடி பிரியாணியா? பிரியாணியாக்கும்? பிரியாணி இல்ல, உப்புமா. என்னது உப்புமாவா? எனக்கு மட்டும் இந்த வீட்டுல 3 நேரமும் உப்புமா. என் பையனுக்கும் இட்லி பூரி பொங்கல் வடை கேசரி எல்லாம். ஏண்டி நீங்க மட்டும் டிஃப்ரெண்டா சாப்பிடுவீங்க, எனக்கு மட்டும் அந்த உப்புமா மட்டும் போடுவீங்களா? ஒன்னும் வேண்டாம், கடையிலே வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். இங்க பாரு, இதோட நிப்பாட்டிக்கோ. நான் உன்னை வீட்டுல விட்டதே பெருசு. வீட்டுல போறத சாப்பிட மாட்டேன் ஈப்பிட மாட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, உனே அந்த சாப்பாடு உனக்கு விஷம் மருந்து கொடுத்துருவாமா. விஷத்தை கொடுத்து உனக்கு கொள்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சும்மா கடந்துக்குவாமா. நான் சொல்றதை கேட்டுட்டு அமைதியா இருக்கணும், சரியா? சரின்னு சொல்லியா? சரி. காலம் காத்தால சவுண்ட் இப்படிதான் வருது உனக்கு? என் சவுண்ட பாத்தில?
8 ஊருக்கு கேக்குண்டி. கேக்குதுல? அப்ப உன் சவுண்ட் மட்டும் என்ன இப்படி கேக்குது? நல்ல சத்தமா சொல்லு. ஆ சரிடி. சரி சரி, சட்டு புட்டுன்னு எந்திரிச்சு போய் கிச்சன்ல பாத்திரம் இருக்கு விளக்கி வச்சுட்டு, அடுத்து நீ என்ன பண்றனா பாத்ரூமே கழுவி விட்டுற, சரியா? அடுத்து குளிச்சுட்டு வேலை கிளம்பிடு. இன்னைக்கு தான் வேலை உனக்கு. நாளைக்கு வந்து வீட்டை கூட்டி விட்டு தொடச்சு விடுற வேலை, சரியா? அதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேலை நான் சொல்லுவேன், நீ செய்யணும். ஆண்டி நான் செய்யணும்? ஏன்டி நான் செய்யணுமா? செய்யணியா? நீயும் தானே இருக்க அந்த வீட்டுல, அப்ப நீயும் என் வேலையை பகிர்ந்து செஞ்சுக்கணும், சரியா? அப்படி நீ செய்யலைனா ஜூஸ் பாட்டில விஷ மருந்து கலந்து கொடுத்துருவேன். சேட்டா குடி, சேட்டா குடி குடின்னு. விஷ பாட்டில் தான், பாத்துக்கோ. அம்மா அம்மா பாருமா, காலங்காட்டி என்னைய இப்படிலாம் பண்றா, என்னை கொடுமைப்படுத்துறாளே அம்மா. என்ன அம்மா நம்மன்னு காலையில புலம்பிட்டு இருக்க? என்ன உங்க அம்மாட்ட போய் இந்த விஷயத்த சொல்ல போறியாக்கும்? போய் உங்க அம்மாட்ட சொன்ன வாழை ஒட்ட நறுக்கி போடுவியாமா. நான் கேட்ட 15 பவுன் செய்ய முடியலையா? லோலாயில ஒசக்குன்னு வேற பையன் கதை பேசிட்டு இருக்க. இப்போ உன் நண்பனுக்கு தெரியாத ஆளுக்கு, அந்த சொட்ட பயலுக்கு, கண்ணாடி பயலுக்கு உன் சொத்தை அதுவும் மெக்கானிக்கல் கடை எழுதி வைக்கிறியான். எவ்வளவு கொழுப்பு இருக்கும். அதெல்லாம் உன் பேருக்கே எழுதி வைக்கல. வாயால சொல்லிருக்கியா அந்த ஆள் கிட்ட? அப்புறம் என்னவா? வாயால தாண்டி சொல்லியிருக்கேன், பேப்பரால எழுதி கொடுக்கலையே. இப்போதைக்கு அது என் பேர்ல தான் இருக்கு. உன் பேர்லையா? இன்னும் 2 நாள்ல அது என் பேருக்கு மாத்திக்குவேன். ஐயோ அப்படியா? ஆமா, என் பேர்ல இருந்தா தானே யாருக்கு எழுதி கொடுக்க மாட்டேன். இல்லைன்னா நீ பாட்டுக்கு எழுதி கொடுத்துட்டு தலையில துண்டு போட்டு உட்காந்துக்குவ. அப்ப நான் என்ன பண்றது? ஒத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியதுதான், சரியா? சரிடி. எந்திரிச்சு முத போய் பாத்திரம் விளக்கு. இல்ல முத எந்திரிச்சு போய் பல்ல விளக்கு. ஒரே வாடை கருமம். பக்கத்துல கூட பேச முடியல. நைட்டு தண்ணி போட்டது என்ன வாடடிக்குது. உங்ககிட்ட ஒரு நேரம் பேசினதே என்னால நிக்க முடியல. அப்பா என்ன குப்புன்னு வாடடிக்குது. என்னத்தையா சரக்கு குடிச்சியோ தெரியல. போ சரி, போய் முத பல்ல விளக்கு. பல்ல விளக்கி அப்படியே பாத்ரூமே கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் கிச்சன் வந்து பாத்திரம் விளக்கிடு, சரியா? பாத்ரூம்ல நீ கழுவிடு. ஏன் இங்க நீ பாத்ரூம் போகாம காட்டுக்கா போற? இல்லையே. புரியல? அப்ப நீ இந்த பாத்ரூம் கழுவணும். இனிமேட்டு வேலையை ஷேர் பண்ணிக்கணும், சரியா? மரியாதை எந்திரிச்சு சட்டு போட்டுன்னு வேலையை பாரு. 1 மணி நேரம் தான் டைம். கடைக்கு வேற போகணும்ல. எந்திரிச்சு பல்ல விளக்கு போ. அப்ப எனக்கு சாப்பாடு? சாப்பாடா? நேத்து நைட்டு வச்ச உப்புமா ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். நேத்து நைட்டு உப்புமா செஞ்சதை இன்னைக்கு காலை நான் சாப்பிடணுமா? சரி, அப்ப உங்களுக்கு? எனக்கு என் பையனுக்கும் காலையில பூரி மசாலா செஞ்சாச்சு. உனக்கு மட்டும் தான் உப்புமா ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. அதை வெளியே எடுத்து வச்சுட்டு கூலிங் ஆனதுக்கு அப்புறம் சாப்பிட்டுட்டு கடை கிளம்பு. எனக்கு பூரி பிடிக்கணும்னு உனக்கு தெரியாதா? தெரியுமே. அப்ப நீ மட்டும் சாப்பிடுற, எனக்கும் தாடி. இன்னைக்கு பூரி மிச்சமாச்சுன்னா அது ஃப்ரிட்ஜ்ல வச்சு நாளைக்கு தரேன், தின்னுக்கோ. என்னடி இப்படிலாம் நோகடிக்கிற? சம்பாதிச்சு உழைச்சு கொட்டுறவன் நானு, உட்காந்து திங்கிறவ நீ. உனக்கு பூரி எனக்கு உப்புமாவா? நல்ல பாலிசியா தான் இருக்கு. சரி அது இருக்கட்டும். முத எந்திரி, மணியை பாரு 7:15 ஆகுது. எந்திரிச்சு வேலையை பார்க்கணும்ல டக்குன்னு. நீயே எந்திரிச்சு போ பாத்ரூமுக்கு. சீக்கிரம் பல்ல விளக்கிட்டு பாத்ரூமை கழுவி விட்டு வாயா, போயா. நீ மட்டும் எழுப்புறிய, உன் புள்ள பாரு எப்படி தூங்குறானு. உன எழுப்புள்ளையடி நீயே? என் புள்ள தானே. ராசா பரத்து, ராசா குட்டி எந்திரிப்பா அப்படின்னு நான் அவனை எழுப்பிடுவேன். போதுமா? எப்படி எழுப்பிடுவேன்னு கேட்டில, அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். நீ போய் சட்டு புடுன்னு வேலையை பாரியா, போயா. உட்காந்துட்டு எவ்வளவு நேரம் பெட்ட தேய்ச்சிக்கிட்டே இருப்ப? எந்திரிச்சு போயா. எனக்குலாம் காலங்காலத்துல எந்திரிக்கங்காட்டி பாத்ரூம் வந்துடும். எந்திரிச்சு 1/2 மணி நேரம் ஆகுது, இன்னும் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்க. பாத்ரூம் போதா போல எனக்கு கூட தெரிய மாட்டேங்குது. சரி புஷ்பா, என்ன ஒரு 10 நிமிஷம் படுத்துக்கிறேன்டி. நைட்டு போதை போட்டது ஒரே கிறக்கமா இருக்கு, ஒரு மாதிரியா இருக்குடி. தயவு செஞ்சு ஒரு 10 நிமிஷம் தூங்க விடுடி. 10 நிமிஷம் கழிச்சு நீயே எழுப்பிட்டுரு, அப்புறம் எல்லா வேலையும் நானே பாத்துறேன். இப்ப நீ எந்திரிக்கிறே இல்லையா? எந்திரிச்சிட்டேன்டி, போய் நான் வேலையை பாக்குறேன். சரி நேரா பாத்ரூமுக்கு போ, சரியா? சரிடி. போ. ராசா மௌனே, ராசா பரத்து எந்திரிப்பா. காலேஜ் போகணும்ல, சீக்கிரம் எந்திரிங்க. என் புள்ள எவ்வளவு அழகா கொட்டை விடுது. குயில் கூட என் மாமே கொட்டை விடுது கேட்டா பொறாமப்பட்டுரும். டேய் தம்பி எந்திரிடா. என்னம்மா? எந்திரிடா தம்பி, காலேஜ் போகணும்ல. எந்திரிக்கிறேம்மா. என்னம்மா சாப்பாடு? காலையில என்ன பூரி மசால் தான். சரிம்மா. மத்தியானம் சிக்கன் பிரியாணி செஞ்சு தட்டுமா? புஷ்பா, மத்தியானம் சிக்கன் பிரியாணியா? டேய் எனக்கு என் பிள்ளைக்கு மட்டும்தான், உனக்கு தான் சொல்லிட்டேல உப்புமானே. அதனால நான் சொல்ற வேலையை போய் செய்ய போ. பாத்ரூம் கழுவி விடுன்னு சொன்னேல, இந்த பல்லே விளக்கல போல இருக்கு. போயா. நேரம் பாத்ரூம் என்ன பண்ணியாக்கும்? பாத்ரூம் போனேன்டி. அது பாத்ரூம் போனியா? போயா டக்குன்னு கழுவி விட்டு வாயா. பிரியாணின்னு சொல்லணும் ஓடி வந்தேன் பாரு, என்னைய சொல்லணும். ஏன்டி இப்பெல்லாம் நீ பண்ற? உனக்கு இதான் தண்டனை, ஒழுங்கு மரியாதையா போயிடு. அவனே கேட்டியாடா, உங்க அம்மா என்னை பாத்ரூம் கழுவ சொல்றா, பாத்திரம் விளக்க சொல்றா, வீடு கூட்ட சொல்றா, எல்லா வேலையும் வைக்கிறாடா. ஏமா அப்பாக்கு போய் இந்த வேலையெல்லாம் வைக்கிற? சும்மான்றடா, உனக்கெல்லாம் புரியாது. இந்த மனுஷனுக்கு இந்த வேலை வச்சாதான் அவனுக்கு சரிப்பட்டு வருவாரு. பாத்ரூம்லாம் கழுவ சொல்லுவியா? பாத்ரூம் எல்லாம் தானே போறோம், நான் மட்டும் கழுவி விட்டுட்டுருமா? அதுக்காக அப்பா வேலை வாங்கிட்டு இருக்க. அப்பனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா உனக்கு சிக்கன் பிரியாணி கிடையாது, பாத்துக்கோ. ஏப்பா பாத்ரூம் தானே, கழுவிட்டு வாப்பா போப்பா. டேய் மாமனே, உங்க அம்மா போற சிக்கன் பிரியாணிக்காக எங்க அப்பாவையே இப்படி சொல்லிட்டியடா, நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்க பாரியா மாணிக்கம், அதான் மாமன் சொல்லிட்டால, முத போயா.
இப்போ வேலையை பாரியா, அப்புறம் கடைக்கு கிளம்பணும்ல. கிளம்புறேன். ஆனாலும் உனக்கு இம்புட் ஆகாதுமா. டேய், உனக்கு அது புரியாதுடா. அந்த ஆளுக்கு இப்படி வேலை வச்சாதான் அடுத்த வாட்டி குடிக்க மாட்டாரு. இழுத்தரண்டா மச்சான் என் கடையை அப்படின்னு சொல்லவும் மாட்டாரு. பார்த்துக்கோ. அதுக்காக தான் இப்பெல்லாம் அவங்க அப்பனுக்கு வேலை வாங்குறேன். சரிம்மா. போய் ப்ரஷ் பண்ணிட்டு வா, உனக்கு பூரியெல்லாம் எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. என்னை போய் பாத்ரூம்குள்ள விட்டாலே பாவி பாதகத்தி. என் அம்மா கூட எப்படி என்னை வேலை வாங்கினது கிடையாது. பாத்ரூம்குள்ள ஒரு போட்டோவை எங்க அம்மா காமிச்சுட்டேன்னா அவ்வளவுதான், இவ்வளவு உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. அத்தான், என்னத்தான் அவர் என்னைத்தான். அத்தான் என்னடி அத்தான் ஒத்தாலாம் கூப்பிட்டு இருக்கா பாத்ரூம்ல? வேற வேலை இல்லையா உனக்கு? என்னடி நான் பாத்ரூம்ல கருவுனா இல்லையான்ட்டு செக் பண்ண வரியா? என்னத்தான் இப்படி கோச்சுக்கிறீங்க? என்ன புஷ்பா, என் மேல பரிதாபம் வந்து நீங்க செய்ய வேணாங்க நான் செஞ்சுக்கிறேன்னு சொல்ல வரியா? இல்ல பாத்ரூம்ல எதுவும் கசமுசா பண்ண வந்தியா? வெளியே நம்ம பையன் இருக்கான், அதான் மெதுவா பேசுறேன். என்ன சொல்லு. என்னது? என்ன நான் பேசுறதுல இவ சிரிச்சுக்கிட்டே இருக்கா, ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. சரி அப்படியே அவ பக்கத்துல போவோம். நவுந்து நில்லு. ஏண்டி நேற்று நைட் என்ன ஏத்துன்னு தொலைஞ்ச? இப்படி வாட அடிக்குது. நேற்று நைட்டு காலையில சாப்பிட்டேன்டி. எப்பா ஒழுங்கா சட்டு போட்டுன்னு பாத்ரூம் கழுவி விட்டு வராமா. என்னடி முன்னாடி நொன்னாடிக்கெல்லாம் வேலையே கிடையாது. பாத்ரூம்க்கு வரவும் என்ன நமக்கு கசமுசான்னு நினைச்சேன். ஒரு கசமுசாவும் இல்ல. நவுந்து நில்லையா? பெரிய புள்ள இருக்கு உனக்கு, இங்க வேற கசமுசா பண்ணணுமாக்கும். ஏண்டி பக்கத்திலே வர முடியல, இன்னமும் அந்த சாருக்கு வாசடிக்குது. போயா முத, இதுல வேற கசமுசாமா. கசமுசா ஏண்டி ஒரு கீழெல்லாம் நல்லா சோப் போட்டு தேய்ச்சிருக்கீல, அதே மாதிரி அந்த பாத்ரூம் சிங்கையும் நல்லா தேய்ச்சிட்டு வா. ஃப்ரிட்ஜில் வச்சல உப்புமா வெளியே எடுத்து வச்சிருக்கேன். வெளியெல்லாம் முடிச்சுட்டு டக்குன்னு சாப்பிடவா. என்னது உப்புமாவா? என்ன காலையில சொன்னேல, அப்புறம் நான் உப்புமாங்கிறேன். நான் உப்புமா செஞ்சிருக்கேன், அதுக்காக சாப்பிட்றதுக்காக சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வராத, நல்லா தேய்ச்சி விட்டு வா பாத்ரூமை. நான் போய் என் பிள்ளைய கவனிக்கிறேன். இவ உப்புமா செஞ்சிருக்கேங்கிறாள், எத்தனை நாளைக்கு தான் நானும் சாப்பிடுறது? என்ன தப்பு பண்ணேன், என்ன பண்ணேன், ஏது பண்ணேன்? கடிச்சது ஒரு தப்பா? அதுக்காக வீட்டுல இவ்வளோ வேலை வாங்குறாளே சாமி. இன்னமேட்டு சரக்கு கடை பக்கமே போகக்கூடாது, இல்லைன்னா அவ்வளவுதான். அடுத்த தடவை அதுக்கு பதிலாக நமக்கு என்னத்தை போடுவாளோ தெரியல.